வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசானில் வந்து நம்ம இகேஒய்சி நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து நீங்கள் இகேஒய்சி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா தான் வந்து நீங்கள் அந்த 19வது தவணை வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இகேஒய்சி வந்து நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும். ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ பிஎம் கிசான் சம்மான் நிதினு. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிஎம் கிசானோடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஸோ இகேஒய்சி பண்ணுறது, புதுசாக வந்து பதிவு பண்ணுறது, அப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறது, உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இகேஒய்சி வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறது. அப்படியே அதுக்கு கீழே வந்து இகேஒய்சின்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இகேஒய்சி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பண்ணியாச்சுன்னு சொல்லுது. இதே வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. சர்ச் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேப்ச்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ கேட் ஓடிபி இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து இந்த என்டர் ஓடிபி இருக்கு இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இந்த கேப்ச்சா இருக்க பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். திரும்ப வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் திரும்ப என்டர் பண்ணிக்கணும். ஸோ வெரிஃபை ஆதார் ஓடிபி இருக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். பிஎம் கிசான் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணி அதில் வந்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி திரும்ப வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் அது. பிஎம் கிசான் சம்மன் நிதிக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்ப்போம். மத்திய அரசு மூலியமாக வந்து 6000 கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து 2000 பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போடுறாங்க. 19வது தவணை வந்து இப்போ எல்லாரோட அக்கௌண்ட்டில் வந்து இப்போ டெபாசிட் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இந்த மத்திய அரசோட திட்டத்தில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து கூகுள் வந்துட்டு பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். பிஎம் கிசான் சம்மான் நிதின்னு சொல்லிட்டு அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரூரல் ஃபார்மராக இல்லை வந்து அர்பன் ஃபார்மராக கேட்பாங்க. அதாவது கிராமப்புறமாக இல்லை வந்து நகர்ப்புறமாக கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கிராமப்புறத்துலேருந்து அப்ளை பண்ணுறதால நம்ம வந்து ரூரல் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேப்ச்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ கேட் ஓடிபி இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து இந்த என்டர் ஓடிபி இருக்கு இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இந்த கேப்ச்சா இருக்க பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். திரும்ப வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் திரும்ப என்டர் பண்ணிக்கணும். ஸோ வெரிஃபை ஆதார் ஓடிபி இருக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தாலுக்கா இருக்க பாருங்கள், அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிளாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கிராமம் இருக்க பாருங்கள், உங்களுடைய கிராமத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதுக்கீழே வந்து உங்களுடைய கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது எஸ்சி எஸ்டியா ஜென்ரல் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஓபிசினா நீங்கள் வந்து ஜென்ரல் அதர்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எஸ்சி எஸ்டினா நீங்கள் என்னவோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மல் டைப் கேட்குறாங்க பாருங்கள், ஸ்மால் அண்ட் அதர்ஸ் கேட்குறாங்க. ஸ்மால்னால் வந்து 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கவங்க வந்து நீங்கள் ஸ்மாலில் வருவீங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நீங்கள் அதர்ஸில் வந்துடுவீங்க. ஸோ 1.2 ஹெக்டர்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் எந்த கேட்டகரி வருவீங்க நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து ஸ்மால் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணிங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேட்குறாங்க பாருங்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய
இடத்தோடைய பத்திரம் இருக்குது பாருங்கள், அந்த பத்திரத்தோடைய ஆவணம் எண் தான் கேட்குறாங்க, டாக்குமெண்ட் நம்பரு. ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பட்டா நம்பர் கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் கார்டு நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், ரேஷன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. மத்திய யோஜனா இருக்க பாருங்கள், அதில் வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸோ அது ஒரு ஸ்கீம் அது. ஸோ அது வந்து ஒரு மத்திய அரசோட ஸ்கீமு. எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. உங்கள் பேரில் வந்து தனி பட்டாவாக இருக்கா, இல்லை வந்து நீங்கள் உங்கள் அந்த இடம் வந்து கூட்டு பட்டாவில் இருக்க கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து அந்த இடம் வந்து உங்கள் பேரில் வந்து இருந்தாக்கா நீங்கள் வந்து சிங்கிள் கொடுத்துங்க, இல்லை வந்து கூட்டு பட்டாவில் இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் கொடுத்துங்க. லேண்ட் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சர்வே நம்பரு, உங்களுடைய சப்டிவிஷன் நம்பரு, அவர் வந்து ஏரியா கேட்குறாங்க, ஹெக்டரில் கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஹெக்டரில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் எப்போ வந்து அந்த உங்களுடைய இடத்த நீங்கள் வாங்கினு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அதாவது வந்து 1/2/2019 முன்னாடி நீங்கள் வாங்கினு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், இல்லைனா வந்து 1/2/2019 அப்புறம் வாங்கினு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கினா பிஃபோர் கொடுத்துங்க, இல்லை அதுக்கப்புறம் வாங்கினா நீங்கள் ஆஃப்டர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ எப்படி வந்து நீங்கள் அந்த இடம் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து ஓனர் ஆகின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஒருவேளை வந்து உங்கள் அப்பா பேரில் இருந்துக்கலாம், அவர் வந்து அப்பா வந்து டெத் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு வந்துருக்கலாம், இல்லை வந்து ஹஸ்பண்ட் பேரில் இருந்தது ஒய்ஃப் பேருக்கு வந்திருக்கலாம், இல்லை வந்து தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வேறு ஒரு விட்டு வந்து நீங்கள் கிரையம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து பணம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த லேண்டு வந்து நீங்கள் எப்போலேருந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அந்த டேட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ பட்டா நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ உங்கள் பேரில் வந்து பட்டா இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸோ ஐடென்டிட்டி ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர் கேட்குறாங்க பாருங்கள். அந்த இடம் வந்து உங்கள் ஃபாதர் பேரில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபாதரோடைய ஆதார் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆட் கொடுத்ததுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து உங்களோட இடத்தோடைய பத்திரம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 200 KB PDF ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். யுவர் ஃபார்மர் ஐடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நம்பர் வந்துடும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லான்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் இப்படி தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய PM கிசான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.